الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وعاشروهن بالمعروف. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெருவிழால் வசந்தமான மாதம் என்ற ரபியுல் அவ்வலினுடைய கடைசியில் நாம் இருக்கின்றோம். பொதுவாக ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய வாழ்க்கை நெறி, வாழ்வியலை பற்றி பேசுவதும், அதன்படி நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் என்ற உறுதிகளை எடுத்துக்கொள்வது வழமை. பொதுவாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படும் பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தொட வேண்டும் என்று நினைக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்ததை போன்று தான் நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாருன்னா என்ன நினைப்பாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்தார்களோ அதே போன்று நானும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இது போன்று பல்வேறு விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதை போன்று நான் சாப்பிட வேண்டும். அவர்கள் வியாபாரம் செய்ததை போன்று நான் வியாபாரம் செய்ய வேண்டும். அவர்கள் திருமணம் செய்ததை போன்று, அவர்கள் வலிமா விருந்து வழங்கியதை போன்று, அவர்கள் மகர் கொடுத்ததை போன்று நானும் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் மேற்கொள்கின்ற நாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அவ்வாறு நானும் என்னுடைய மனைவிமார்களுடன் நடந்து கொள்வேன் என்ற உறுதி நிறைய நபர்களுக்கு வருவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வியாபாரத்தில், அவர்களுடைய தொழுகையில், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலில், அவர்களுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு படிப்பினைகளை, அவர்களுடைய அரசியலில், அவர்களுடைய போர் கள யுக்திகளில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு படிப்பினைகளை நமக்கு வைத்திருக்கின்றானோ அதே போன்று அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கு எக்கச்சக்கமான படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். கணியத்திற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய மனைவி மக்களோடு எவ்வாறு உதவி ஒத்தாசையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்: யக்ஸிபு நஅலஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் ஒருவர் வீட்டு வேலைகளை எல்லாம் சாதாரண மனிதர் செய்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அரசராக, ஈருலக தலைவராக இருந்தாலும் கூட அவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டால் கான பஷரம் மினல் பஷர், மனிதர்களில் அவர்களும் ஒரு மனிதராக நடந்து கொள்வார்கள். எங்களிடத்தில் வீட்டிற்கு வந்தால் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வார்கள். அவர்களுடைய ஆடை கிழிந்து விட்டால் ஆடையை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய செருப்பு அருந்து விட்டால் அவர்களே அவர்களுடைய செருப்பை தைத்துக் கொள்வார்கள். இன்னும் ஏன் எஸ்லி தௌபஹு, அவர்களுடைய ஆடைகளில் அழுக்கு படிந்து விட்டால் அந்த ஆடைகளை சில சமயங்களில் அவர்களே தோய்த்துக் கொள்வார்கள். இப்படி வீட்டு வேலைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு உதவியாக இருந்த காரணத்தினால், மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருந்தார்கள் தெரியுமா? நாம் பார்க்கின்ற ஹதீஸ்கள் நமக்கு ஆச்சரியம் அளிக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள்: குந்து உரஜ்ஜிலு ரக்ஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு தலை வாரி விடுவேன். இன்னைக்கு நம்ம மனைவிமார்கள் யாராவது தலைவாரி விடுறாங்களா? நம்மளை பிடிச்சி வாங்க தலைவாரி விடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களுக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு நான் தலைவாரி விடுவேன்.
இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், குந்து ஸையிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தர் பூசி விடுவேன். அத்தர் நான் பூசி விடுவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு அன்பான இணக்கமான வாழ்க்கை! இதை இன்றைய உலகில் எந்த குடும்பத்திலும் பார்க்க முடியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவராக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தும் கூட வீட்டிற்கு வந்து விட்டால் சாதாரண மனிதர், சாதாரணமாக மனைவிமார்களுக்கு வேலை செய்து கொடுப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாமும் நம்முடைய வீட்டு வேலைகளை செய்யலாம். ஆனா இன்னைக்கு செருப்பு வாரா இருந்தா நம்ம போய் தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் துணியை கூட துவைக்கணும்னு அவசியம் இல்லை. வாஷிங் மிஷின் துவைச்சிருதுன்னு வைங்க, அந்த துவைத்த துணிகளை என்னைக்காவது நாம கூட என்ன செய்யலாமா இல்லையா? அதை காய போடலாம்ல. இந்த காய்ந்த துணிகளை மடித்து வைக்கலாம் அல்லவா? நாமும் மனைவிதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற முஸ்லிம்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும். கணித்துக்குரியவர்களே, இதே போன்று மனைவிமார்கள் சமைக்கும் பொழுது எடுபடி வேலைகளை செய்து கொடுக்கலாம். சில வீடுகளில் ரொட்டி பசைய மாவு பசைய முடியாது, அந்த வீட்டில் ரொட்டியை சுட மாட்டாங்க. என்ன செய்யலாம்? கணவனாக இருப்பவர்கள் என்னைக்காவது மாவு பசைஞ்சு கொடுத்து ரொட்டி சுட சொல்லலாம். பாத்திரங்களை கூட என்ன செய்யலாம்? கழுவி கொடுக்கலாம் என்னைக்காவது. அல்லது குறைஞ்சபட்சம் அவங்க சமைக்கும் போது பிள்ளைங்களை பார்த்துக்கலாம்ல. எதையுமே செய்ய மாட்டார், எல்லாம் குழந்தையும் அவங்க தான் பார்த்துக்கணும். குழந்தைய பார்த்துக்கிட்டு இந்த கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே மாவு ஊற்றணும் தோசமாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். அவர்கள் சமைக்கும் பொழுது குறைந்தபட்சம் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளலாம். இனி என்ன நடக்குது? அதனால இவங்க சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா செல்போனை தூக்கி குழந்தைகளை கொடுத்துட்டு அவங்க சமைப்பாங்க. இவர் என்ன செய்யறார்? இவர் ஒரு போன நோடிக்கிட்டு இருக்கிறார். இதான் குடும்ப வாழ்க்கை. கணியத்திற்குரியவர்களை, இதே போன்று இன்றைய காலத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியில் அதிகமாக பிரச்சனை உருவாகுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், கணவன் மனைவியுடைய உறவினர்களை ஒதுக்கி வைப்பது. அதனால் எதிர்வினை ஆற்றும் முகமாக மனைவிமார்களும் கணவனுடைய உறவினர்களை, தாய் தந்தையர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். இவர் சொல்வாரு, உங்க அத்தை அம்மா வரக்கூடாது. அந்த அம்மாவும் சொல்லிடுவாங்க, உங்க அத்தை அம்மாவும் இங்க வரக்கூடாது. இவங்களும் வரமாட்டாங்க, அவங்களும் வரமாட்டாங்க. கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் தாத்தா பாட்டியை பார்த்து வளரவே இல்லை. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எவ்வளவு அழகான படிப்பினைகள் தெரியுமா? கணியத்திற்குரியவர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து விட்ட மனைவி, காலம் சென்று விட்ட மனைவி. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் பார்த்ததில்லை. ஆனாலும் அவர்கள் மீது இருக்கின்ற ரோஷத்தை போன்று எனக்கு வேறு யாரின் மீது ரோஷம் வராது. காரணம் என்னவென்றால், என்றைக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்தால் கூட அந்த ஆட்டினுடைய இறைச்சிகளில் துண்டு துண்டாக ஆக்கி கொஞ்சத்தை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்துருவாங்க. பெண் தோழிகள், என்னுடைய காலம் சென்ற மனைவியுடைய அத்தம்மாவுக்கு இல்ல, சொந்தக்காரங்களுக்கு இல்ல, தோழிகள், கதீஜாவினுடைய நண்பர்கள், தோழிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு இறைச்சியை கூட கொடுத்து அனுப்புவார்கள். ஒரு தடவை பார்க்குறாங்க, அன்னை கதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு வயதான மூதாட்டி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கே எவ்வளவு வயசு தாச்சு? 15 வயசு தாச்சு. அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கிழவியாக தான் இருப்பாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, ஒரு கிழவி அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு நலம் விசாரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப அக்கறையோட நலம் விசாரிப்பாங்க, உதவிகள் எல்லாம் செஞ்சு அனுப்புவாங்க. ஒரு நாள் அந்த வயதான மூதாட்டி போன பிறகு நான் கேட்டேன், இந்த வயதான மூதாட்டி வராங்க, ரொம்ப கவனிக்கிறீங்களே, அவங்க யாருன்னு கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மனைவி கதீஜாவினுடைய நண்பர்கள், தோழிகள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனைவி உயிரோட இல்ல, மனைவியுடைய தோழிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியம். இன்று என்ன நடைபெறுகிறது? மனைவியுடைய சொந்த பந்தங்கள், மனைவியுடைய அக்கா தங்கச்சி வர முடியாது வீட்டுக்கு, மனைவியுடைய அண்ணன் எட்டி பார்க்க முடியாது, மனைவியுடைய தாய் வீட்டுக்கு வரக்கூடாது, சட்டம் போட்டு வச்சிருப்பாரு. மனைவியுடைய அக்கா தன் பிள்ளைய பார்க்க வரக்கூடாது, சட்டம்.
வரக்கூடாது, உங்க அத்தா என் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை! இதுதான் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கான அடையாளமா? என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, தப்பி தவறி அவங்க யாராவது வந்தா எதுக்கு வருவாங்க? அந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்கு தூக்கிட்டு வருவாங்க. இவர் கரெக்டா எஸ்கேப் ஆவர் பார்க்கணும், அந்த நேரம் பார்த்து வெளியே போயிடுவார். அது மனைவி பாவம் கணவரை ரொம்ப பிஸியான ஆள் மாதிரி காமிச்சிருவோம், அவர் வேலை வெளியில போயிட்டாரு, எந்த வேலையும் இருக்காது. கரெக்டா அவங்க வரும்போது வெளியில போயிடுவாரு. அல்லது அவங்க வந்து 2 நாள் தங்குற மாதிரி வந்துட்டாங்கன்னா இப்ப வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். வந்தா எப்படி இருப்பாருன்னா, எப்படா அவங்க காலி செஞ்சு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே சுடு 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 சுடுன்னு இருப்பார். இப்படியே நச்சரிப்பார் மனைவியை போட்டு. அவங்க மனைவி பார்ப்பாங்க, பேசாம இவங்க போனாத நம்ம நிம்மதி அப்படின்னு வச்சிருவாங்க. நீங்க போய் ஒரு மாதிரியா இருக்காரு, அவர் கோபமாவே இருக்கிறாரு. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் வந்தாலே அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுறது. அவங்க போகும்போது சொல்றாரு, என்ன இப்படி பேசுறாரு, உன் புருஷன் எப்ப வந்தாலும் ஏதாவது மனசு நோகிற மாதிரியே பேசி அனுப்புறாரு என்பதாகவெல்லாம் நம்முடைய நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு செலவு செய்யறத அப்படியே கணக்கு பார்க்கறது. பாரு கொண்டு போனாங்க, எவ்வளவு செலவு தெரியுமா அப்படின்னு ரொம்ப கஞ்சத்தனம் செய்வது. இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், மனைவிக்கு மிகுந்த மனவேதனை, மன உளைச்சல். என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனால வர முடியல, என்னை வந்து பார்க்க முடியல. இதனால என்ன செய்வாங்க? ரியாக்ஷன் காட்டுவாங்க. உங்க அப்பா அம்மாவை மதிக்க மாட்டாங்க. உங்க அம்மாவை நீங்க கூப்பிட்டு உங்க அம்மாவை உங்க வீட்டுல வச்சு நீங்க பார்க்கணும்னாலும் பார்க்க முடியாது. உங்க அம்மா இருந்தா நான் இருக்க மாட்டேன். ஏன் இது ஏன் வந்தது? அவர்களுடைய சொந்த பந்தத்தை நாம் ஆதரிக்கவில்லை, நம்முடைய சொந்த பந்தங்களை அவர்கள் ஆதரிப்பதில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகான சுன்னத் என்ன? மனைவியுடைய சொந்த பந்தங்கள் என்பது மட்டுமல்ல, அதை தாண்டி மனைவியுடைய நண்பர்கள், தோழிகளிடத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபகாரத்தோடு நடந்து கொண்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், எனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தாங்க. ஆயிஷா சொல்றாங்க, எனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸுகள். ஆயிஷா ரொம்ப சின்ன வயசு. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ரொம்ப சின்ன பிள்ளைங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? வீட்டுல விளையாட்டு பொருள் வச்சு விளையாடிட்டு இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு வருவாங்க. வந்தா என்னுடைய தோழிகள் எல்லாம் எழுந்து சென்று பயந்து ஒளிந்து கொண்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்த பிறகு ஆயிஷா சொல்லுவாங்க, பயப்பட வேணாம், உன்னுடைய தோழிகள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய தோழிகள் எல்லாம் அழைத்துக்கொள், நீ விளையாடு என்று விளையாடுவதற்கு அனுமதி வழங்குவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக இந்த காலத்துல சொப்பு சாமான் வாங்கி கொடுத்து விளையாட சொல்ல முடியாது. ஆனால் மனைவிமார்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு இதே போல வேற ஆசை இருக்கலாம். சில மனைவிமார்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும், நல்ல பெரிய ஹாலா இருக்கு வீடு, அது நடுவில் ஒரு ஊஞ்சல் வாங்கி மாட்டினா அந்த ஊஞ்சல் என்ன செய்யலாம், கொஞ்சம் விளையாடலாம், ஆசை இருக்கலாம். இது போன்று வேறு விதமான விளையாட்டு ஆசைகள் நம்முடைய மனைவிமார்களுக்கு இருக்கலாம். அல்லது மனைவிமார்கள் இப்படி நினைக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை போய் பார்க்க போனா நல்லா இருக்குமே, எங்கேயும் அனுப்புறதில்லை, எங்கேயுமே போகக்கூடாது. என் கூட ஓதன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க நம்ம எங்கேயும் போகக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை அல்ல. உன்னுடைய தோழிகளோடு நீ பேசிக்கொள், உன்னுடைய தோழிகளோடு நீ விளையாடிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள். ஆனா இன்னைக்கு எவ்வளவு அல்லாஹ் அக்பர், சொந்த அத்தா அம்மா வருவதற்கு அனுமதி இல்லை என்பதாகவெல்லாம் விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு தடவை நாங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா வெளியில பள்ளிவாசல் பக்கத்துல ரசூலுல்லாஹ்வோட வீடு மஸ்ஜித் நபவியில, பள்ளிவாசலுக்கு வெளியில ஆரவாரம், பிள்ளைகளுடைய சத்தம் எல்லாம் கேட்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று வாசல்ல போய் நின்று பார்க்கறாங்க. ஹபஷி இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஏதோ சாகசம் காட்டுகிறாள். அந்த பெண்மணியை சுற்றி சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், குதூகலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாகசத்தை பார்த்து அந்த பெண்மணி செய்யக்கூடிய அந்த கேளிக்கைகளை பார்த்து அந்த பிள்ளைகள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்த உடனே, ஆயிஷா வா 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 பார், இங்க வந்து பார் என்று என்னை அழைத்தார்கள். நான் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அப்படியே மறைத்து நின்று கொண்டார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோள் புஜத்தின் மீது என்னுடைய தாடையை வைத்து, எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்க அது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் புஜத்தில் தாடையை வைத்தேன், என்னுடைய 2 கரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் புஜத்தின் மீது வைத்துக் கொண்டேன். நான் அந்த காட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கும் அவருடைய தோள் புஜத்திற்கும் நடுவில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன்.
நீண்ட நேரமாகிவிட்டது, நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமான பிறகு கேட்டார்கள், அம்மா ஷபியத்தி, அம்மா ஷபியத்தி, என்னம்மா போதுமா, பார்த்தது போதுமா, மனநிறைவு ஏற்பட்டு விட்டதா, மனநிறைவு ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். ஆனால் நான் சொன்னேன், இல்லை இல்லை, இன்னும் பார்க்க வேண்டும், இன்னும் பார்க்க வேண்டும். ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நான் வேணும்னே நின்றுட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்லை, நான் இன்னும் பார்க்கணும். எனக்கு அது மட்டும் இல்லை, நபி அவர்கள் இந்த தோல்புஜத்தின் மீது என்னுடைய தாடையை வைத்து பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, விட்டு கொடுக்க முடியல. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், புகாரியில வருது, நான் சிறு வயது பிள்ளை, சிறு வயது பிள்ளை வேடிக்கையை எவ்வளவு நேரம் பார்ப்பார்கள் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நேரம் பார்ப்பாங்க இல்லையா? நான் அவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய மன நிறைவு ஏற்படும் வரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹ்வுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆயிஷா சொல்றாங்க, ஆனா நான் எடுக்கல, அப்படியே கீழே பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய காலை பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ் கால் வலிக்குது, ஒரு காலை இப்படி இப்படி மாத்துறாங்க, கால் வலிக்குது. ஆனா கேட்கிறாங்க, என்ன ஆயிஷா போதுமா, என்ன ஆயிஷா போதுமா. அதுக்கு பிறகு அந்த பக்கமா உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, விட்டு ஓடி போயிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? கால் கடுக்க நின்று தன்னுடைய மனைவியின் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார்கள். ஆயிஷா திருப்தியா, போதுமா என்று கேட்கிறார்கள். நாம் எல்லாம் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன? இரவு நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க வீங்க நின்று தொழுதார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோமே. அதே நபி அவர்களுடைய கால் வலிக்க வலிக்க தன்னுடைய மனைவியின் ஆசையையும் நிறைவேற்றினார்கள். எனவேதான் உலக தலைவர்களில் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆன்மீகத்தில் எந்த உச்சத்தை அடைந்தார்களோ அதே நபி அவர்கள் எந்த கால் வீங்க இரவு நேரங்களில் நின்று வணங்கினார்களோ அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வலிக்க வலிக்க தன்னுடைய மனைவியின் ஆசையையும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் என்ற ஒரு பக்கத்தை பார்க்கிறோம். ஆனால் மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற மறுபக்கத்தை நாம் மறந்து விடுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏறத்தாழ 54 அல்லது 56 வயது இருக்கும். 56 வயது. அவ்வளவு வயதான காலத்துல ஒரு தடவை யுத்தத்திற்கு சென்று விட்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது சஹாபாக்கள் அந்த நேரத்தில் குழுக்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனைவி பேரா குளிக்கக்கூடிய எந்த மனைவி பேர் வருதோ அவங்களதான் கொடுப்போம். அப்பொழுது என்னுடைய பெயர் வந்தது. ஆயிஷா சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் சற்று முன்னால் செல்லுங்கள். எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என்ன பார்த்து கேட்டாங்க, என்ன ஆயிஷா நீனும் நான் மட்டும்தான் இருக்கிறோம், ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா, யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் என்று சொன்னார்கள். நானும் ஓடினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முந்தி விட்டேன். ஆனா கிதாப்ல என்ன எழுதுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஓட விட்டு, முன்னால் ஓட விட்டு, நான் ஜெயித்து விட்டேன் என்று மனைவி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய முந்த விட்டார்கள். ஆயிஷா ரொம்ப சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்க சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் சதை போட்டுருச்சு. அவங்களா சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் சதை போட்டுருச்சு. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓட்டப்பந்தயம் விடலாமான்னு. அப்ப ரசூலுல்லாஹ் முந்தி போயிட்டாங்க. முந்தி போயிட்டு சொன்னாங்க, ஆயிஷா ஹாதிஹி பிதில்க, இது அதுக்கு பகரமாயிடுச்சு. நீ ஜெயிச்சல, இப்பொழுது நான் ஜெயித்து விட்டேன். கண்ணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு அழகான அன்பான அணுகுமுறைகள். நாம் இன்று அன்பை காட்டுவதற்கு இரவையும் அதிகாரத்தை காட்டுவதற்கு பகலையும் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. அன்பை எப்பொழுதுமே காட்டுவார்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காட்டுவார்கள். ஆனால் இன்று சில பேருக்கு இஷாவுக்கு பிறகு சாப்பிட்ட பிறகுதான் கொஞ்சம் சிரிப்பே வரும், பகல் ஃபுல்லா உம்முன்னு இருப்பாரு. சில பேர் இப்படி வர நினைச்சுக்கிறாங்க, என்னன்னா நான் கொஞ்சம் தப்புவாதாரி, இரையச்சம் உள்ளவர், நான் ஒரு அஜர்த்து, இப்படிலாம் வந்துட்டாங்கன்னா அப்படி உம்முனே இருக்க வேண்டியது. எனவே ஒரு பெரிய தப்புவாதாரியா. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வெறும் மனைவிமார்களை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்றவங்க கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும், பகல் முழுவதும் பராமரிக்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒருவர் மற்றவரை பராமரித்துக் கொள்கின்ற வாழ்க்கையில், வாழ்க்கையினுடைய அன்றாட தேவைகளில் அனைத்திலும் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் எல்லா நேரங்களிலும்.
கணியத்திற்குரியவர்களே, உணவை ஊட்டி விட வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா? புகாரியில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நீங்கள் எந்த செலவை செய்தாலும் அதற்கான கூலியை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவான் என்று கூறிய நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா மா தஜஅலு ஃபீ ஃபமி இம்ராஅதிக, உன்னுடைய மனைவியின் வாயிலே நீ ஊட்டி விடுகின்ற உணவுக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். இன்னைக்கு நிறைய நபர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட உணவை ஊட்டி வருவதில்லை, கணியத்துக்குரியவர்கள். இதே போன்று நபி அவர்கள் தாராளமாக செலவு செய்ய சொன்னார்கள். மனைவியினுடைய வாயில் ஊட்டி விடுங்கள், தாராளமாக செலவு. இதெல்லாம் இன்னைக்கு என்னன்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல புது மாப்பிள்ளையா இருக்கும்போது சும்மா ஏதாவது அப்படி நடந்திருக்கும், அவ்வளவுதான். அதோட வாழ்க்கை ஃபுல்லா சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. தாராளம் இன்னைக்கு எந்த அளவுக்கு கஞ்சத்தனங்கள், மனைவிக்கு செலவு செய்யறதுல கஞ்சம். கடைசியில பார்த்தா என்ன தெரியுமா, இது மாதிரி ஆளுங்கள்லாம் மனைவி மக்களுக்கு செலவு செய்யாம சேர்த்து வச்சு நான் அடிக்கடி சொல்லுவது, எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்து மொத்தமா ஏமாறுறாங்க. ஆனா அவரை பார்த்தா மனைவி மக்களுக்கு செலவு செய்ய மாட்டார், ஏதாவது வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாரு. அப்படியே வச்சு அதுல போடுறேன் இதுல போடுறேன் மொத்தமா தூக்கி போயிடும். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது, அழகாக சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு தங்க காசு அதை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்கிறீர்கள், ஒரு தங்க காசு அதை அடிமைகளை உரிமையிடுவதற்காக செலவு செய்கிறீர்கள், ஒரு தங்க காசு அதை ஏழைகள் மிஸ்கீன்களுக்கு வழங்குகிறீர்கள், ஒரு தங்க காசு உங்களுடைய மனைவிக்கு செலவு செய்கிறீர்கள். இப்படி ரசூலுல்லாஹ் 4 தங்க காசு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, அஅலமுஹா அஜ்ரன், இதில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தேடி கொடுக்கக்கூடிய தங்க காசு எது தெரியுமா? அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உடைய மனைவிக்காக செலவு செய்தாயே அந்த ஒரு தங்க காசு தான் அதிகமான நன்மையை தேடி தரும். இன்னைக்கு மனைவிக்கு செலவு செய்யறதுல எவ்வளவு கஞ்சத்தனம்னா, சில பேர் கணவன்மார்கள் இப்படியே தெளிவா சொல்றாங்க, நீனும் சம்பாதிங்க, நீனும் வேலைக்கு போனா என்ன, அல்லது இப்படி நீ தான் படிச்சிருக்க நல்ல வேலைக்கு போற. கல்யாணம் முடிக்கும் போது என்ன சொன்னாங்க? என் புள்ள நல்லா படிச்சிருக்கு, டாக்டரா இருக்கு, அப்படி இருக்கு, என் பிள்ளையும் வேலைக்கு போகும் தானே சொன்னாங்க. நீ செலவு செய்ய, நான் எதுக்கு செலவு செய்யணும்? வெட்கம் வேண்டாம்? மானம் மரியாதை இருக்கக்கூடிய எந்த கணவனும் மனைவியை பார்த்து நீ செலவு செய் என்று சொல்ல மாட்டான். எத்தனை இடங்களில் கொடுமை நடைபெறுகிறது. என்ன செலவு செய்யறார், என்ன சம்பாதிக்கிறார் எதுவுமே தெரியாது. எல்லாம் அந்த பிள்ளை தான் செலவு செய்யணும். வீட்டுக்கு வாடகை நீ கொடு, நீ தான் சம்பாதிக்கிறிய. கணியத்திற்குரியவர்களே, செலவு செய் என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மனைவி பணக்காரியாக இருந்தாலும் கூட நீ எனக்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டார்கள் என்றால், மனைவிமார்கள் அழுது விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். எழுந்து போய் கண்ணிலிருந்து வர தண்ணி தொடச்சு விடுவார்கள். ஒரு ஹதீஸில் வருது, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக ஹஜ்ஜின் பயணம் என்று கூட சில ரிவாயத்துகளில் வருகிறது. அப்படி எல்லாரும் போகும்போது எல்லா மனைவிமார்களும் இந்த ஹஜ்ஜத்துல் விதால போறாங்க. பார்த்தா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகம் மட்டும் ரொம்ப ஸ்லோவா போகுது, ரொம்ப மெதுவாக போகுது. எல்லாரும் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஒட்டகம் பார்த்தா போக மாட்டேங்குது, மெதுவாக போகுது. இப்போ எப்படி இருக்கும்? ஹஜ்ஜிக்கு நம்மளாம் போகிறோம், எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம கூட கடைசியாக பண்ண எப்படி இருக்கும்? அப்போ ரொம்ப அழுவ வந்துடுச்சு. சஃபியா அழுகுறாங்க, ஒட்டகம் கடைசியாக வருது. ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, ஏன் நீ அழுகுற சஃபியா? நீ ஒட்டகம் என்ன ஒட்டகம் தந்தீங்க? எனக்கு தந்த ஒட்டகம் ரொம்ப மெதுவாக போகுதுன்னாங்க அழுதுகிட்டே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் கண்ணீரை துடைத்து விட்டார்கள். இன்னைக்கு எந்த இடத்துல நடக்குது? மனைவியா அழ வச்சு பார்ப்பார், என்ன சொன்ன அழுவமோ அதை சொல்லுவார். மனசை குத்தி எடுக்கிற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை சொல்ல வேண்டியது அந்த புள்ள உட்காந்து அழுவோம். அழுதா கூட நீ அழுவாதுன்னு சொல்ல மாட்டார். எனக்கு கண்ணை தொடச்சி என்னைக்கு விட்டுருக்காரு? என்னைக்கு அந்த புள்ள அழு. அந்த பிள்ளைய கல்யாணம் படிச்சு கொடுக்கும்போது மாமனார் சொல்ற ஒரே வார்த்தை, என் பிள்ளைய கண் கணங்காம பார்த்துக்கிறேங்கன்னு. 1000 அர்த்தங்கள் அடங்கியது. என் பிள்ளைய கண் கலங்காம பார்த்துங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! பொதுவாக எல்லோரும் சொல்லுவது, ஆனா அள வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பானே, அது அழுகுறதை பார்த்தா இவனுக்கு சந்தோஷம். சொல்ல வாழ்க்கையில ஒரு நாள், அதுவும் பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு கொடுத்த ஒட்டகம் மெதுவாக போகுது. அதை தாங்கிற பெண்களை படித்தான்.
இலகிய மனம் படைத்தவர்கள். என்னுடைய ஒட்டம் பின்தங்குகிறதே ஒரு சாதாரண விஷயம். நமக்கு சில சமயங்கள்ல பயணத்துல தான் ரொம்ப கோபமே வரும், ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. ட்ரெயின்ல திட்டுவாரு, பஸ்ல திட்டுவாரு, பஸ் ஸ்டாண்ட்ல திட்டிக்கிட்டு இருப்பாரு. என்ன இப்படி பண்ற, ஒரு பயணத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியாதா அப்படின்னு. அந்த பயணத்தில் ஒட்டகம் மெதுவாக வருகிறது என்பதற்காக அழுத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை துடைத்து விட்டு ஆறுதல் சொன்னார்கள். சஃபியா அழாதே என்று சொன்னார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை எப்படி இருந்தது. அதே போல மனைவிமார்களுடைய கோபத்தாபத்தை கூட அனுசரித்து நடப்பார்கள். ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிந்திக்க வேண்டிய வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷா நீ எப்ப என் மேல கோபமா இருப்பேன்றதெல்லாம் எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மேல யாராவது கோபப்பட முடியுமா? ஆயிஷா எப்ப சொல்றாங்க, ஆயிஷா நீ எப்ப என் மேல அன்பா இருக்க, எப்ப நீ என் மேல கோபமா இருக்கன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேனே. அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நீ என் மேல மகிழ்ச்சியா இருந்தா லா வ ரப்பி முஹம்மத் ஏதாவது கேட்டா, இல்ல இல்ல முஹம்மதனுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன்னு என் பேரை சொல்வேன், அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் என் மேல அன்பா இருக்கேன்னு. ஆனா என் மேல ஏதாவது கோபமா இருந்தா லா வ ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பின் மீது சத்தியன்னு சொல்லுவேன், அப்பவே நான் புரிஞ்சுக்கிறேன் ஏதோ கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். எவ்வளவு அழகான நடைமுறை. மனைவியுடைய மனைவியுடைய நிலை என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு முடியாது. அவங்க பாவம் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அப்ப போயிட்டு ஏதாவது பேசி டென்ஷனா அவங்களே கவலையில இருப்பாங்க. அந்த மனைவியுடைய கவலையான அந்த நிலையை புரிந்து கொள்வதில்லை. மனைவியுடைய அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும், மனைவியுடைய அத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், அவங்க மனைவி கவலையா இருப்பாங்க, இப்ப போயிட்டு வேற ஏதாவது சந்தோஷமா இது பண்ணிட்டு இருப்பாரு. இது மனைவியுடைய இந்த கோபமான நிலை, கவலையான நிலையை கூட புரிந்து கொள்ள முடியாத கணவனாக பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சில் சில சமயம் மனைவியர்கள் இப்படி சொல்லுவாங்க, வீடு எப்ப பார்த்தாலும் குப்பையாவே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன எப்ப பார்த்தாலும் குப்பையா இருக்குன்னு கேட்கிறேன், கடைக்கு போவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்யணும், ஒத்துழைக்கணும்னு அர்த்தம். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதை பேசி புரிந்து கொள்ள கூட முடியாமல் எப்பொழுது எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அந்த ஆயிஷா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்க மேல கோபமா இருக்கும்போது உங்க மேல நான் கோபமா இல்லை, லைட்டா அந்த பேரை மட்டும்தான் விட்டேன், உங்க மேல அன்பதான் இருக்கு அப்படின்னாங்க. இது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மனைவி கோபமா இருக்காங்கன்றத தெரியுது, அந்த மனைவியுடைய கோபத்தை கூட தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த கோபத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லமான கோபமாக ஆக்கிவிட்டார்கள். அந்த கோபத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளையாட்டாக மனைவியுடைய கோபத்தை கூட நபி அவர்கள் ரசித்தார்கள். என் மனைவி என் மேல கோபமா இருக்கும்போது என்ன செய்யறா, பலா ரப்பி இப்ராஹிம் சொல்றா என்பதாக அந்த மனைவியுடைய கோபத்தை கூட ரசித்தார்கள் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கை. கணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்த்தால் எத்தனை படிப்பனை. பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியுடைய இல்லத்தில் வீட்டில் இருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் தான் சாப்பிடுவாங்க நைட்டு இரவு. ஆனா இன்னொரு மனைவி அன்னைக்கு இரவுல கொஞ்சம் விசேஷமா ஒன்று சமைச்சிட்டாங்க, நல்லா டேஸ்டா அமைஞ்சு போச்சு. உடனே ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு வந்துருச்சு, அங்கே சமைச்சதை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, ஒரு பணியாளர்களிடத்துல கொடுத்து அனுப்புறாங்க. நாம் பார்க்க வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும். ஒரு வேலைக்காரர்கிட்ட ஒரு பணியாளர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பணியாளர் இங்க வந்து இந்த மணி கோவம் வந்துருச்சு, ஏன் வீட்டுல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அவை என்ன கொடுத்து அனுப்பி தட்டி விட்டாங்க. ஒரு தட்டு சாமாக்கள்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க, எல்லாருமே தட்டி விட்டாச்சு. சாப்பாடு போய் விழுது, தட்டு உடஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம மனைவி அப்படி பண்ணி தட்டு உடஞ்சா பல்ல உடச்சு விடுவாங்க, என்ன வேலை பண்ண அப்படின்னு பல்ல உடச்சு விடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே குனிஞ்சு உடஞ்ச தட்டை பொறுக்கி இருக்கிறாங்க. சொல்றாங்க இந்த மனைவி பார்த்து, அவங்க வீட்டு தட்டை உடச்சிட்டு இல்லம்மா, தட்டுக்கு பகரமா தட்டு கொடு, சாப்பாடு வந்துச்சுல சாப்பாட்டுக்கு பகரமா சாப்பாட்டையும் கொடுன்னு ஒரு தட்டுல வாங்கி சாப்பாட்டை வச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அனுப்பிவிட்டு சொன்னார்கள், அருகில் அமர்ந்து கொண்டிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டதுன்னு சொன்னாங்க. என்ன சொல்லல, கோபம் வந்து விட்டதுன்னு சொல்லல. இதுல எவ்வளவு அழகான நடைமுறை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சாதாரண மனிதரா, ஈருலக தலைவர். இன்னைக்கு நம்ம மனைவி ஏதாவது பேசி பக்கத்துல யாராவது இருந்தா என்ன தெரியுமா, நான் யாரு அப்படின்னு கோபம். ரசூலுல்லாஹ்க்கு அந்த மாதிரி கோபம் வரல.
அதுவும் யாரு முன்னாடி பணியாளருக்கு முன்னாடி, நம்மகிட்ட வேலை செய்யற ஒருத்தருக்கு முன்னாடி மனைவி இப்படி நடந்து கொண்டால் என்ன நடக்கும்? இன்னைக்கு ஒரு பணியாளருக்கு முன்னால், நபி தோழருக்கு முன்னால் இப்படி நடந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? கோபப்படல, மாறாக என்ன செய்யறாங்க பாருங்க, மனைவியுடைய அந்த கோபத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தது மட்டுமல்ல, அந்த மனைவியை திட்டவில்லை என்பது மட்டுமல்ல, மனைவியுடைய சுய மரியாதையையும் பாதுகாத்தார்கள். கோபம் வருது, உங்க அம்மா அப்படி சொல்லல, அவர்களுடைய அந்த சுய மரியாதை. இங்க இருக்கும்போது இங்கதான் சாப்பிடணும், அங்கிருந்து சாப்பாடு வந்ததுனால ஒரு ரோஷம், அது இயல்பு. அதைத்தான் அந்த மனைவியுடைய சுய மரியாதையை பாதுகாத்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்கணும், எத்தனை பேருக்கு முன்னாடி திட்டுறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இதெல்லாம் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறுகள். இந்த குடும்ப வாழ்க்கையில் எக்கச்சக்கமான படிப்பினைகள், இன்னும் சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா குடும்ப வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நாமும் நம்முடைய மனைவிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அழகாக வாழ்ந்தார்களோ அதே போன்று அழகாக வாழ்கின்ற நல்ல குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய நல்ல கணவன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக.